அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தோரம் பருப்பு 200 கிராம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடலாம். பெருங்காயத்தூள், 2 பூண்டு நசுக்கி வச்சுக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் இந்த பருப்பை வேக வச்சு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இப்போ சீசன் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் கிடைக்குது, அதனால் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, தும்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கீத்து பிடிச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளும் போடல, காய்கறியும் போடல. அதனால் சாம்பார் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த சாம்பாரில் புளி அதிகமாக ஊற்றினாக்கா டேஸ்ட் மாறிடும். பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வந்துடும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு தூள் கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ காஞ்ச வைக்கணும். வெங்காயம் போட்டுக்கோ. வெங்காயம் வதங்கும்போது பச்சை மிளகா போடணும். 3 பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கணும். தக்காளி பழம் போடணும். தக்காளி சேர்த்துக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா பருப்பு ஏற்கனவே வெட்டி போச்சு. நம்ம இந்த வதக்கத்தில் தான் இருக்குது வெங்காயத்தையும் இந்த தக்காளியும். இது நம்ம புளி கரைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதனால் நம்ம வதக்கத்துலேயே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடணும். இப்போ புளி கரைச்சலை ஊற்றிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டு உப்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வந்துட்டோம். 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா புளியோடு சேர்ந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கணும். இது பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ஈஸியான டிஷ் தான் இது. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாம்பார் தான் இது. கிள்ளி போட்ட சாம்பார்னால ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சமாக தண்ணி கழுவி உப்பு போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குவோம். நல்லா ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பருப்பு போட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டணும். மணக்க கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது. இது அந்த காலத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு, நெத்திலி கருவாடு ஃப்ரை கொடுப்பாங்க. அப்புறம் வெஜிடேரியன் செய்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுத்தது. இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக நாங்கள் சாப்பிட்டு பழகியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.